Dear students, இன்னைக்கு 11th General Mathsல representation of a set in roster form எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். Exercise 1.1ல first sum, write the following in roster form. X belongs to n such that x square less than 121 and x is a prime number. ஸோ கொடுத்துருக்கிற செட் வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஸோ என்னென்ன நம்பர்? 1 2 3 4 5 6 7 அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டே போகலாம். அதில் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராகவும் இருக்கணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ என்னென்ன நம்பர் எடுப்பீங்க? 1 எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் வந்து காம்போசிட் நம்பர், அதனால 1 நம்ம எடுக்கக்கூடாது. 2 இஸ் அ ப்ரைம் நம்பர், எடுத்துக்கிடலாம். 3 இஸ் அ ப்ரைம் நம்பர், எடுக்கலாம். 4 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். 5 இஸ் அ ப்ரைம் நம்பர், எடுத்துக்கிடலாம். 6 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். தென் 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். அடுத்தது 9 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். அடுத்தது 10 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். தென் நெக்ஸ்ட் 11 அப்படின்னு வரும். இப்போ இந்த கண்டிஷன், இன்னொரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர்டு லெஸ் தென் 121, இதை எந்தெந்த நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 5 ஸ்கொயர்னா 25, 7 ஸ்கொயர் அப்படின்னா 49, 11 ஸ்கொயர்னா 121. இங்கே நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தென் 121. this is equal to 121 வந்துரும். அதனால நம்ம 11 எடுக்க முடியாது. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் தான் பாசிபிள்? 2 3 5 7. ஸோ நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிடலாம். a is equal to 2 3 5 7 அப்படிங்கிறது இதுதான் சொல்யூஷன். ஸோ செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டிருந்தாங்க, நம்ம அழகாக செஞ்சுட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.